ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம். அவங்க செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னாச்சு, ஏன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சரவணன் கிட்ட கேட்குறாங்க. என்னால் முடியலட செந்தில்ன்றாங்க. பைத்தியம் பிடிச்சி எங்கேயாச்சும் போயிடணும்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க. அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்க நீன்றாங்க. என்ன பிரச்சனை உனக்குன்றாங்க. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்றாங்க. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குதுன்றாங்க. நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குடான்றாங்க. தினம் தினம் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்ட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றேன். ஆமா, என்னால எதை பத்தியும் யோசிக்காம இருக்க முடியல. யோசிச்சு என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாம எதையும் நினைச்சு கவலைப்படாதனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செந்தில், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வியான்றாங்க. என்ன உதவின்றாங்க. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியான்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இதை பத்தி யோசிச்சு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தெரியலடா, ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க. தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரி, நான் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே கூட்டிட்டு போறியா, வான போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க. டாக்டர், இது மாதிரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் யோசிக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் இருந்துட்டு சரவணா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா, சும்மா நீ எதுக்குடா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கன்றாங்க, ஃப்ரீயா விடு, நீ அது இதுன்னு யோசிக்கிறதுனால உன்னுடைய உடம்பு நீ வருத்திக்காத அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, தூக்கம் வராம கஷ்டப்படவும் நீங்க படுறான்னு சொல்லிட்டு நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் பாட்டெல்லாம் வச்சு நம்ம தாலாட்டு பாட்டு மாதிரி வச்சு பாடிட்டு சரவணனை தூங்க வைக்கிறாங்க. சரவணன் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குறாங்க. அதை பார்த்து ரசிக்கிறாங்க பாண்டியன். அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.